திருப்புகழ் 417. கேதகைய பூமுடித்த மாதர்தம் மயாலில் உற்று கேவலமதான அற்ப நினைவாலே கேள்வி அது இலாதிருக்கும் ஊழ்வினையினால் மிகுத்த கேடு உருகவே நினைக்கும் வினையாலே வேதனையிலே மிகுத்த பாதகனுமாய் அவத்தில் மேதினியெல்லாம் உழற்றும் அடியேனை வீடு உதவியாள வெற்றி வேல்கரமதே எடுத்து வீறு மயில் மீதிலுற்று வருவாயே. வீடு உதவி ஆள வெற்றி வேல்கரம் அதே எடுத்து வீறு மயில் மீதில் உற்று வருவாயே. நீதி நெறியே அழித்த தாருகனை வேறறுத்து நீடு புகழ் தேவர் இல்கள் குடியேற நீடு அருளினால் விடுத்த பால குமரா. செழித்த நீல நிறமால் தனக்கு மருகோனே ஜோதி அனலா உதித்த சோணகிரி மாமலைக்குள் சோபை வடகோபுரத்தில் உறைவோனே சோனை மழைபோல் எதிர்த்த தானவர்கள் மாள வெற்றி தோளின் மிசை வாளெடுத்த பெருமாளே. வீடு உதவி ஆள வெற்றி வேல்கரமதே எடுத்து வீறுமயில் மீதில் உற்று வருவாயே. சோதி அனலா உதித்த சோணகிரி மாமலைக்குள் சோபை வடகோபுரத்தில் உறைவோனே. நீதி வழியை அழித்த தரகாசுரனை அடியுடன் அழித்து பெரும் புகழ் கொண்ட வானவர்தம் தம் வீடுகளில் இல்லங்களில் குடியேற மிக்க அருளால் உதவிய இளங்குமரனே. நீதி நெறியே அழித்த தாருகனை வேறறுத்து நீடு புகழ் தேவர் இல்கள் குடியேற நீடு அருளினால் விடுத்த பாலகுமரா. வளமான நீல நிறமுடைய திருமாலுக்கு மருமகனே பேரொளி உடைய தீயாக தோன்றிய அருணகிரி ஜோதி அனலா உதித்த சோணகிரி என்ற சிறந்த மலைக்குள் அழகான வடக்கு கோபுரத்தில் வீற்றிருப்பவனே. விடாமழையை போன்று எதிர்த்து வந்த அசுரர்கள் யாவரும் மாளும்படி வெற்றி உடைய தோள் மீது கையில் வேலையெடுத்த பெருமாளே. தாழையின் மலரை அணிந்த மங்கையரின் மயக்கத்தில் அகப்பட்டு தாழ்ந்த நிலையதான அற்பமான நினைவுகளினாலும் ஆராய்ச்சிக்கு இடமில்லாதிருக்கின்ற ஊழ்வினையினாலும் மிக்க அழிவு உண்டாதற்கே எண்ணும் செயல்களாலும் வேதனைப்பட்டு மிக்க பாதகத்திற்கு இடம் அளிப்பவனாய் வீணாக உலகம் முழுமையும் அலையும் அடியேனுக்கு வீடு பேற்றை தந்து அருளி ஆட்கொள்ளும் பொருட்டாக வெற்றிவேலை கையில் எடுத்து விளங்கும் மயில் மீதே ஏறி வருவாயாக. வீடு உதவி ஆள வெற்றி வேல்கரமதே எடுத்து வீறுமயில் மீதில் உற்று வருவாயே. அழகான வடக்கு கோபுரத்தில் வீற்றிருப்பவனே. வடக்கு கோபுரம் இன்று அம்மினி கோபுரம் என்று வழங்கப்படுகிறது.